ஒவ்வொரு மாலையும் அந்த வீட்டுக் கதவு முழுசா மூடப்படவே இல்லை. ஏனென்றால் அவன் வருவான் என்று அவள் நம்பினாள். லட்சுமி, வயது 65. ஒரு சின்ன வீடு, ஒரு பழைய நாற்காலி, ஒரு நீண்ட காத்திருப்பு. மாலை 6 மணியானதும் அவள் சமையலை நிறுத்துவாள். ஒரு தட்டில் 2 இட்லி, ஒரு கிண்ணத்தில் சாம்பார். இன்னும் கொஞ்ச நேரம்தான் என்று அவளே அவளுக்கு சொல்லிக் கொள்வாள். அக்கம் பக்கத்தவர்கள் பலமுறை கேட்டிருக்கிறார்கள். யாருக்காகம்மா இப்படி தினமும் காத்திருக்கிறீங்க? அவள் சிரிப்பாள். என் பையன். அவன் வருவான். அவன் போன நாள் 3 வருடம் முன்னாடி. அம்மா, சனிக்கிழமைக்குள் வந்துடுவேன். அவள் ஒரு வார்த்தை கூட சந்தேகப்படல. ஏனென்றால் அவன் அவள் பையன். அந்த வாரமே ஒரு ஃபோன் கால். ஆனா அவன் குரல் இல்லை. மடாம், ஒரு ஆக்சிடென்ட். அந்த நாளிலிருந்து லட்சுமி அழவே இல்லை. கண்ணீர் அவளை விட்டுப் போனது. நம்பிக்கை மட்டும் தங்கியது. 3 வருடங்களாக ஒவ்வொரு மாலையும் அதே கதவு, அதே இட்லி, அதே காத்திருப்பு. இட்லி ஆறிவிடும். ஆனா அவள் நாற்காலி எப்போதும் சூடாக இருக்கும். ஒரு மழைக்கால மாலை, தெருவில் ஒரு இளைஞன், முகமறைத்த இருளில் மறைந்தது, வீட்டுக்குள் நுழைந்தான். அம்மா! லட்சுமி திரும்பினாள். அதிர்ச்சி இல்லை, பயமில்லை. அவள் சிரித்தாள். வந்துட்டியா? ரொம்ப நேரமாச்சு. அவள் கை அவன் தலையில் பட்டது. அடுத்த நாள் காலை அக்கம் பக்கத்தவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். லட்சுமி அதே நாற்காலியில். அமைதியா? கதவு திறந்தே இருந்தது. அடுப்பில் 2 இட்லி. ஆறி போயிருந்தது. சில மனிதர்கள் நம்பிக்கையாலேயே உயிரோட வாழ்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த ஒரே காரணம் நிறைவேறும் நாளில் அவர்கள் வாழ்க்கையும் அமைதியாக முடிந்து விடுகிறது.